காவல் தெய்வமான கருப்பசாமி தான் பிடிக்கணும். அப்போ அந்த கருப்பசாமியை எப்படிப்பட்ட கருப்பர் அப்படின்னா இலுப்பையடி கருப்பராக இருக்கும். நான் சொன்ன மரங்களை கொண்டு இலுப்பையடி கருப்பர் சொல்லக்கூடிய கருப்பசாமியுடைய கழுத்தில் வந்து மாலையாக ஏற்று நீங்கள் கோரிக்கையாக வைத்தால் அந்த கற்பனை கோட்டையிலிருந்து விடுபட முடியுமானா விடுபட முடியும். அந்த கற்பனை கோட்டை உங்களுக்கு நியாயமான கோட்டையாக இருந்தால் அவரே உங்களுக்கு முன்னாடி இருந்து நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாருன்னா முடிச்சு கொடுப்பார். சரி, இது ஒரு வகை. இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்மாறாக தான் இருக்கும். சில காதல் ஜெயிக்கக்கூடிய காதலாக இருக்கும், சில காதல் போகக்கூடிய காதலாக இருக்கும், சில காதல் தோல்வியும் இல்லாமல் வெற்றி இல்லாமல் ஒரு நடுநிலையாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை, நல்ல வாழ்க்கை துணைவன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எந்த மலரால இந்த இலுப்பையடி கருப்பருக்கு அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னா காதல் வசியம் மலர்கள் என்று ஒன்று உண்டு. அந்த காதல் வசிய மலர்கள் என்ன? குருவிருந்த பூ, மஞ்ச அரளி, சம்மங்கி பூ, தங்க அரளி பூ, இந்த பூக்களா கொண்டு இலுப்பையடி கருப்பருக்கு மாலை தொடுத்து போட்டால் நிச்சயம் உங்களுக்கு காதல் வெற்றி அடையுமா? நிச்சயம் அடைய வாய்ப்பினை இருக்கு. அது மட்டும் இல்லாம நெய்வேத்தியம், எந்த ஒரு தெய்வத்துக்கும் மலர்களும் நெய்வேத்தியமும் வெத்தலை பாக்கு பூ பழத்தோட அந்த நெய்வேத்தியோட பூஜையை பண்ணாதான் ஒரு பூரணமாக அமைய வாய்ப்பினை இருக்கு. அதன் மீறி இந்த நெய்வேத்தியம் எந்த வகையான நெய்வேத்தியம் அப்படின்னா பால் சார்ந்த நெய்வேத்தியங்களும் அக்கறை சிவப்பு கொலக்கட்டை அரிசி மாவுல கொஞ்சோண்டு அந்த ஜிலேபி பவுர்னு சொல்லக்கூடிய பவுர் இருக்குது, அந்த பவுரை வந்து கலந்து கொலக்கட்டையாக செய்து அதுக்கப்புறம் பால் பாயாசத்தில் குங்குமப்பூ அதுக்கப்புறம் ஏலக்காய் கலந்து பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வைத்து அந்த இலுப்பையடி கருப்பருக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் படைத்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம் அப்படி கேட்டிங்கன்னா